வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே. ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே கருணையை உருவான கந்தசாமி தெய்வமே உன் கழலடியை காணவே நான் வந்தேன். திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கைதொழுது திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன். கந்தர் அனுபூதி பாடி கந்தனே உன் கழலடியை கைதொழுது காணவே நான் வந்தேன். முருகா. அனைவருக்கும் வணக்கம். 6/8/2026 அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி கார்த்திகைங்க. என்னங்க ஆடி கார்த்திகை 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருதா இல்லை 6ஆம் தேதி வியாழக்கிழமை வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 6:20க்கு தாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 4:50 மணி வரை மாலை 4:50 மணி வரை இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதனால் நம்ம வியாழக்கிழமையும் நம்ம அந்த ஆடி கார்த்திகையை கொண்டாடலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையும் நம்ம ஆடி கார்த்திகைக்கு வழிபாடுகள் செய்கிறது தப்பே கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமையும் ஆடி கார்த்திகையும் சேர்ந்து வர்றதும் நல்ல ஒரு விசேஷம்தான். அதனால் இந்த 2 நாள்லையும் நம்ம முருக பகவானை வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும். பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இந்த கார்த்திகை விரதம் ஒவ்வொரு மாதமும் வருகிற கார்த்திகை விசேஷம் மிக மிக விசேஷந்தாங்க. அதோட ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி கார்த்திகைக்கும் தை கார்த்திகையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. அன்றைக்கு இந்த முருக பகவானுக்கு நம்ம விரதம் இருந்து வேண்டுகிற அத்தனை நல்ல காரியங்களும் நீண்ட நாட்களாக நடக்காத அந்த காரியங்கள் கூட நம்ம அன்று முருக பகவானை வழிபாடு செய்து நம்ம அந்த கோரிக்கையை அவர்கிட்ட வைக்கும் பொழுது விரைவிலேயே அந்த வேண்டுதல்கள் முருக பகவானோட அருளால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். இந்த முக்கியமான கார்த்திகை நாளில் உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ அந்த ஒரு வேண்டுதல்களை முருக பகவான்கிட்ட வச்சு உங்களோட கோரிக்கையை வைங்க. அதாவது உங்களால் என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ முருக பகவானுக்கு விளக்கேற்றி உங்களால் என்ன நைவேத்தியம் வைக்கப்படுதோ அதை வைங்க. முக்கியமாக முருக பகவானுக்கு பால் பாயசம் அப்படிங்கிறது மிக மிக பிடித்தமான ஒன்றுங்க. அதனால் இன்றைய தினம் இந்த கார்த்திகை தினத்தில் பால் பாயசம் கொஞ்சோண்டு வச்சு அவருக்கு நைவேத்தியமாக வைங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வைக்க நேரம் இல்லைங்க, நான் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவேன் அப்படின்னா கொஞ்சமாக பால் காய்ச்சி வச்சு ஒரு நாட்டு சர்க்கரையோ தேனோ கலந்து கண்டிப்பாக வச்சு நைவேத்தியமாக அவருக்கு நீங்கள் படையல் பண்ணலாம். ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் அவருக்கு பிடித்த இந்த செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து இல்லை செவ்வரளி மாலை வாங்கி சாத்துவது மிக மிக உத்தமம். இல்லை செவ்வரளி மாலை எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னா செம்பருத்தி பூக்களால் அவருக்கு அர்ச்சனை செய்யலாம். அதே போல் சிகப்பு ரோஜா மலர்களால் அர்ச்சனை செய்யலாங்க. ஆலயத்திற்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே நீங்கள் முருக பகவானை வழிபாடு செய்து உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம். அன்றைக்கு முருக பகவான்கிட்ட நீங்கள் இந்த தீபத்தை மட்டும் மறக்காமல் ஏற்றிடுங்க. அதாவது ஒரு தாம்பாளத்தட்டி எடுத்துக்கோங்க. அதில் செம்பருத்தி இலைகள், இந்த செம்பருத்தி இலைகள் அப்படிங்கிறது முருக பகவானுக்கு மிக உகந்த இலைகள் அப்படிங்கிறது நான் பல வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் இந்த செம்பருத்தி இலைகளை கண்டிப்பாக அந்த தட்டு மேலே பரப்பி வச்சுக்கோங்க. அது மேலே நீங்கள் நெய் தீபம் போடுறது மிக மிக விசேஷம். இந்த கார்த்திகை தினத்தில் முருக பகவானுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது மிக மிக விசேஷங்க. அதுவும் இந்த ஆடி கார்த்திகை நம்ம போடுறதுனால பல நன்மைகள் நமக்கு தேடி வரும். இல்லை எனக்கு நெய்யெல்லாம் அங்கே வசதி இல்லைங்க, நான் சாதாரண எண்ணெயில் போட்டால் எனக்கு பலன் இருக்குமானா கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட முருக பகவானை நம்பி நீங்கள் எதை செஞ்சாலும் அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் நல்ல எண்ணெயில் தான் நான் விளக்கேற்றுறேன் இல்லை எல்லா எண்ணெயும் கலந்து ஏற்றுவோம் அப்படின்னா எந்த எண்ணெயில் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றுங்களோ அந்த எண்ணெயில் நீங்கள் முருக பகவானுக்கு அந்த தாம்பாள தட்டு மேலே அந்த செம்பருத்தி இலை மேலே அந்த விளக்கை வச்சு நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி முருக பகவான்கிட்ட உங்களோட வேண்டுதல்களை வைங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். என் கடன் தீர வேண்டும் அதுக்காக நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை எனக்கு நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடி வர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை எனக்கு வீடு கட்டும் யோகா வேண்டும் அப்படின்னா அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருக பகவானோட அருளால் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். முழு நம்பிக்கையோட முருக பகவானை மனதில் நினச்சி நீங்கள் இந்த வேண்டுதல்களை வைங்க. அன்றைய தினம் இந்த கார்த்திகை தினத்தில் திருப்புகள், வேல்மாறல் பாடல்கள், அதே போல் கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் இதெல்லாம் நிறைய உங்களால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க. மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க. நம்ம வேண்டுதல்கள் அன்னைக்கே நமக்கு நிறைவேறின மாதிரி ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பாக முருக பகவானால் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு அருள் புரிவார். நம்பிக்கையோடு உங்களோட வேண்டுதல்களை வச்சு உங்களோட வழிபாடை இந்த கார்த்திகை தினத்தில் பண்ணிட்டு வாங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.